الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها. رواه مسلم أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره اللذيذ شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. சலாத்தும் சலாமும் ஹஸ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில பல்வேறு செய்திகளை, வரலாற்று நிகழ்வுகளை மனித சமுதாயம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக பல கோணங்களிலே பேசி தந்திருக்கிறார். அந்த வரிசையில் சூரத்துல் ஃபீல் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சூறா தான். அந்த சூறாவிலே நபிகளாருடைய பிறப்பிற்கு முன்னர் ஏற்பட்ட ஒரு நிகழ்வை அதில் தத்ரூபமாக அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான்: அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா? யானை படையை உங்களுடைய ரப்பு என்ன செய்தான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல். அவர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் தவறிலே போய் அவன் ஆக்கிவிடவில்லையா?
وَأَرْسَلَ عَلَيْهِمْ طَيْرًا أَبَابِيلَ அவர்களின் மீது பறவை கூட்டங்களை அவன் அனுப்பி வைக்கவில்லையா? தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் அவர்களின் மீது அந்த பறவை கூட்டங்கள் சுட்ட கற்களை எறிந்தது. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல் தின்னப்பட்ட வைக்கோலை போன்று அவர்கள் அழிந்து போனார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே, அந்த அத்தியாயத்திலே நபிகளாருடைய பிறப்புக்கு முன்னர் ஏற்பட்ட ஒரு நிகழ்வை பதிவு செய்து, கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மனித சமுதாயம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக, தேவைப்படுகிற போது ஆறுதலை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அத்தியாயத்தை குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். படிக்க, கேட்க, அதை பற்றி பேச கடமைப்பட்டிருந்தாலும் இந்த வாரம் இந்த அத்தியாயத்தை பற்றி பேசுவதும் கேட்பதும் மிக பொருத்தமாகவே தெரிகிறது. அன்பானவர்களே, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தமானவை. அந்த பள்ளிவாசல்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், அந்த மஸ்ஜிதுகளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த மஸ்ஜிதுகளின் மீது சேற்றை வாரி இறைப்பவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த அத்தியாயம் தரக்கூடிய நீண்ட நெடிய வரலாற்று படிப்பினைகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம் எல்லோருக்கும் தெரியும், கஅபத்துல்லா ஷரீஃபை, ஹரம் ஷரீஃபை இடித்து தள்ளுவதற்காக ஒரு யானைப்படை வந்தது. அந்த யானைப்படையை அழித்த வரலாறை அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே சொல்கிறார். யமனுடைய பகுதியிலே அபிசீனியா இருந்தது. அந்த அபிசீனியாவினுடைய ஆளுநராக அப்ரஹா என்பவன் இருந்தான். தன்னுடைய நாட்டிலே தன்னுடைய மன்னரின் பெயராலே ஒரு கிறிஸ்தவ பேராலயத்தை கட்டியிருந்தான். மக்கள் எல்லோரும் அந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தான். அதற்காக பல்வேறு சூழ்நிலைகளை அந்த ஆலயங்களிலே ஏற்படுத்தி வைத்தான். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் வரவில்லை. மக்கத்துல் முக்கர்ரமாவிலே இருக்கிற கஅபத்துல்லாவின் மீது அந்த மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாரம்பரியத்திலும் நாம் வந்தவர்கள். எனவே நம்முடைய முன்னோர்கள் கட்டி வைத்த அந்த மஸ்ஜிதைத்தான், கஅபத்துல்லாவைத்தான் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு வேறு இடங்களுக்கோ வேறு ஆலயங்களுக்கோ செல்வது நம்முடைய பரம்பரைக்கே நாம் செய்யக்கூடிய தவறாக ஆகிவிடும் என்றெல்லாம் அவர்கள் நினைத்து, நபி அப்போ பிறக்கவே இல்லை, இஸ்லாமே இல்லை, ஆனாலும் அவர்கள் சில விஷயங்களுடைய அடிப்படையில் அந்த கஅபத்துல்லாவை விட்டு வராமல் அங்கேயே சில வழக்கங்களை, அவர்களுக்கு தெரிந்த சில காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த அப்ரஹா மன்னன் கடுமையான கோபம் ஏற்படுகிறது, கொப்பளிப்பு ஏற்படுகிறது, நம்முடைய முயற்சியெல்லாம் வீண் போகிறதே என்று அவன் நினைத்தான். இறுதியிலே அவன் ஒரு முடிவுக்கு வருகிறான். கஅபத்துல்லாவை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டால் அப்போது நம்முடைய ஆசை நிறைவேறிவிடும் என்ற எண்ணம் அவனுக்கு மேலிடுகிறது. தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், தன்னுடைய நண்பர்கள், இராணுவங்கள், படை வீரர்கள் எல்லோரிடத்திலும் ஆலோசனை செய்து கஅபத்துல்லாவை இடிப்பதற்காக யானை படையோடு நாம் செல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு அவன் வந்தான். அதன்படியே ஒரு பெரும் யானைப்படை தயார் செய்யப்பட்டு மக்கள் புடைசூழ கஅபத்துல்லாவை நோக்கி யமனிலே இருந்து அப்ரஹா புறப்பட்டான். கஅபத்துல்லாங்கிறது இஸ்லாம் வருவதற்கு முன்னரே மக்களால் மதிக்கப்பட்ட ஆலயம். இந்த உலகத்திலே முதலாக தோன்றிய முக்கிய ஆலயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு எல்லா நபிமார்களும் தவாஃபு செய்த ஆலயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிதிலமடைந்திருந்த கஅபாவை சீர் செய்தார்கள். அதை ரப்புல் ஆலமீன் பிரபல்யமாக ஆக்கினான்.
கஅபத்துல்லாவை தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. மக்காவிலே இருப்பவர்களை கூட அல்லாஹ் என்பவனே இறைவன் என்று ஏற்றிருந்தார்கள். என்ன சொன்னாங்க? அல்லாஹ் பெரிய இறைவன், மற்ற நாங்கள் வணங்குற சிலைகள் எல்லாம் சின்ன இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அல்லாஹுவை மறுக்கவில்லை. குர்ஆனிலே வருகிறது, வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த லயகூலுன்ன அல்லாஹ். மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அரபுகளிடத்திலே போய் கேட்டால், வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். இப்போ அல்லாஹின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அல்லாஹ் மட்டுமே இறைவன் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அதுக்கு பேர் தான் தௌஹீத். அல்லாஹ் மட்டுமே இறைவன் என்று நாம் சொல்கிறோம், அதுக்கு பேர் தான் தௌஹீத். அவர்கள் அல்லாஹுவை நம்பியிருந்தார்கள். கஅபத்துல்லாவின் மீது கண்ணியம் இருந்தது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கஅபத்துல்லாவிலே இருந்து தொடங்கி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அப்படியெல்லாம் இருந்த காரணத்தினால் அப்ரஹா என்பவன் கஅபாவிற்கு எதிராக படை திரட்டுகிறான் என்ற செய்தி பரவிய போது மக்கள் பலரும் கொந்தளித்தார்கள். பல்வேறு விதமான சூழ்நிலை உருவானது. மக்காவிலே வசித்துக் கொண்டிருந்த குடும்பங்களிலே மிகப்பெரிய தலைவராக போற்றப்படக்கூடிய ஒரு நபர் ரூ நஃப்ரின் என்று ஒருவர் இருந்தார். அவர் அப்ரஹாவிற்கு எதிராக படைகளை திரட்ட வேண்டும் என்று முயற்சி செய்து அரபு குடும்பங்களிலே பலரை ஒன்று சேர்த்து அப்ரஹாவிற்கு எதிராக அவர் நோக்கி புறப்பட ஆரம்பித்தார். இடையிலே சந்தித்து கொண்டார்கள். அப்ரஹா மிகப்பெரிய படையோடு வந்தான். ரூ நஃபர் தோற்று போய்விட்டார். அவரை அவன் சிறைபிடித்துக் கொண்டான், தன்னோடு சேர்த்து வைத்துக் கொண்டான். ரூ நஃபர் அல்லாத இன்னும் சிலரும் பல்வேறு கோணங்களிலே முயற்சி செய்தார்கள். அதிலே ஒருவர் நுஃபைல் இப்னு ஹபீபுல் ஹைசமி என்று ஒருவர். 2 பெரும் அரபு கோத்திரத்தாரை சேர்த்து கொண்டு அப்ரஹாவை எதிர்ப்பதற்காக பல்வேறு பகுதியிலே வசிக்கக்கூடிய அரபுகளையும் சேர்த்து கொண்டு அவர் எதிர்நோக்கி வந்தார். அவரையும் அப்ரஹா சிறைபிடித்தான். அவரிடத்திலே இறுதியில் ஒரு ஒப்பந்தம் செய்தான். எனக்கு மக்காவுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது, என்கிட்ட சரியான ஆள் இல்லை, நான் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன், உன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறேன், மக்காவுக்கு போகிற வழியை நீ எனக்கு காட்டு. நுஃபைல் என்பவர் அந்த ஒப்பந்தத்திற்கு சரி செய்தார், சரி சொன்னார். நுஃபைலுடைய வழிகாட்டுதலோடு அப்ரஹாவுடைய யானைப்படை தாயிஃபுக்கு வந்து விட்டது. தாயிஃபில் அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் சகீஃப் என்று ஒரு இனத்தார் இருந்தார்கள். அந்த சகீஃப் கூட்டத்தினர் அவர்கள் வணங்கக்கூடிய லாத் என்ற கடவுளுக்கு ஒரு ஆலயம் கட்டி வைத்திருந்தார்கள். மனாத்து, லாத்து, உஸ்ஸா அப்படிங்கிறதுலாம் அவர்கள் வணங்கக்கூடிய கடவுள்களின் பெயர்கள் குர்ஆனிலே வருகிறது. இப்போ லாத் என்ற ஒரு கடவுளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி வைத்திருந்தார்கள் சகீஃப் கூட்டத்தினர். தம்பி கொஞ்சம் அமைதியாக இருங்க, பேசாதீங்க. ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள், ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி வைத்திருந்தார்கள். அப்போது அப்ரஹா வரக்கூடிய செய்தி தெரிந்த உடனேயே சகீஃப் கூட்டத்தினர் வேக வேகமாக சென்று, இது கஅபா கிடையாது, இது நாங்கள் கட்டியிருக்கிற ஆலயம், கஅபா மக்காவில் இருக்குது, நீங்கள் அவசரப்பட்டு இதை இடிச்சிடாதீங்க, உங்களுக்கு மக்காவுக்கு போகிறதுக்கு நான் ஒரு வழிகாட்டியை தர்றேன் என்று அவர்கள் தாமாகவே முன்வந்து இன்னொரு வழிகாட்டியை கொடுக்கிறார்கள். 2 வழிகாட்டிகளோடு அப்ரஹா யானைப்படையோடு மக்கத்துல் முக்கர்ரமா நோக்கி போய் கொண்டிருக்கிற போதே தாயிஃபுக்கும் மக்காவிற்கும் இடையில் மஹ்மஸ் என்று ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்திலே வைத்து தன்னுடைய காவலாளிகளை, தன்னுடைய படையாட்களை திரட்டி பக்கத்திலே திஹாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலம் இருக்கிறது. அங்குதான் ஒட்டகங்கள் மேய்ந்து கொண்டிருக்கும். நம்முடைய படை வீரர்களுக்கு தேவையான உணவுகள் நமக்கு தேவைப்படுகிறது. அங்கே சென்று யாராவது ஒட்டகங்களை மேய்க்க விட்டிருந்தால் அதையெல்லாம் நீங்கள் சண்டை போட்டு ஓட்டி கொண்டு வாருங்கள் என்று ஒரு சின்ன படையை அனுப்பி வைத்தார். கிட்டத்தட்ட ஒரு 200 ஒட்டகங்கள் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு சொந்தமான ஒட்டகம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு சொந்தமான 200 ஒட்டகத்தை அந்த சின்ன குழுவினர் ஓட்டி கொண்டு வந்து அப்ரஹாவிடத்திலே ஒப்படைத்தார்கள். இன்னொரு குழுவை மக்காவிற்கு அனுப்பி வைத்தான் அப்ரஹா. மக்காவிற்கு போங்க, அங்கு இருக்கக்கூடிய மக்களை யார் தலைமை பொறுப்பில் நின்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள், அவர்களிடத்திலே போய் சொல்லுங்கள்,
எங்கள் நாட்டு மன்னன், எங்கள் நாட்டினுடைய தளபதி ஆளுநர் அப்ரஹா வருகிறார். உங்களிடத்திலே சண்டை போடுவதற்காக வரவில்லை. நீங்கள் எதற்கும் ஆயத்தமாக வேண்டாம். கஅபத்துல்லாவை இடிப்பதற்காகத்தான் நாங்கள் வருகிறோம். செய்தியை சொல்லுங்கள். அவர் சரி, பரவாயில்ல, நாங்களும் சண்டைக்கு தயாராகலை அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அவர் அப்படியே கூட்டிட்டு வந்துருங்க அந்த தலைவரை. இல்லை நாங்கள் சண்டைக்கு தயாராகிறோம் அப்படின்னு சொன்னாருன்னா அந்த செய்தியை வந்து சொல்லுங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் தயாரிப்போட போகலாம் என்று ஒரு குழுவை அப்ரஹா அனுப்பி வைத்தான். அந்த குழு மக்கத்துல் முக்கர்ரமா வந்தது. தேடி விசாரித்தார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள்தான் மக்காவிலே வசிக்கிற மக்களுக்கு தலைவராக இருந்தார்கள் என்ற செய்தி கிடைத்தது. அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கஅபத்துல்லாவை இடிக்கிறதுக்காக நாங்கள் வர்றோம், உங்களோட சண்டை போடுறதுக்கெல்லாம் வரல, உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார். அப்துல் முத்தலிபும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த செய்தி ஏற்கனவே போயிருந்தது. அப்ரஹா வருகிறான் என்ற செய்தி போயிருந்தது. அவர்களுக்குள்ளே அவர்கள் ஒரு ஆலோசனை செய்து வைத்திருந்தார்கள். பெரும் படையோடு, யானை படையோடு, இராணுவத்தோடு வரக்கூடிய அப்ரஹாவை மோதுவதற்கு நம்மிடத்திலே பலம் இல்லை. நாம் அவரிடத்திலே மோத வேண்டாம். என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்து கொள்ளட்டும் என்று அவர்கள் முடிவு செய்து வைத்திருந்தார்கள். அப்துல் முத்தலிப்ட வந்து கேட்டவுடனே அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. எனக்கு கஅபாவை பற்றி, இடிக்கிறத பற்றி அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சண்டை போடுறதுக்கெலாம் நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழு அப்துல் முத்தலிப்பை அழைத்து கொண்டு அப்ரஹாவுடைய முன்னால் போய் நிப்பாட்டிட்டாங்க. அப்துல் முத்தலிப் நபிகளாருடைய பாட்டனார். தூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பாரம்பரியத்திலே தான் வருகிறார்கள். இந்த நபி அவர்கள் பிறக்கப் போகிறார்கள் என்பதற்காக வேண்டிய அந்த குடும்பத்தை ரப்புல் ஆலமீன் பேரழகாக ஆக்கி வைத்திருந்தார். அழகான, உயரமான, பார்ப்பவர்களுடைய கண்களை கவர்ந்திருக்கக்கூடிய காந்த சக்தி கொண்ட அப்துல் முத்தலிப் அப்ரஹாவுடைய முன்னால் வருகிறார். அப்ரஹா பார்த்த உடனேயே அவரின் மீது ஒரு மதிப்பு வருகிறது, மரியாதை வருகிறது. தான் அமர்ந்திருக்கிற சிம்மாசனத்திலே அவரை அமர்த்தி வைக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். ஆனால் பக்கத்திலே இருப்பவர்களாம் ஏதும் சொல்லிவிடுவார்களோ என்று நினைத்து அப்துல் முத்தலிப் வந்தவுடனேயே ஒரு உயர்தரமான விரிப்பு தரையில் விரிக்கப்பட்டு அப்துல் முத்தலிபை அந்த விரிப்பில் அமர வைத்து அப்ரஹாவும் அந்த விரிப்பில் சேர்ந்து தரையில் அமர்ந்து கொண்டார். அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு மிகுந்த மரியாதை அவர் கொடுத்தார். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களுடைய உளவாளிகளின் மூலமாக, தூதுக்குழுவின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். மேலும் இடத்தில் ஏதேனும் பேச விரும்பினால் நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டபோது அப்துல் முத்தலிப் சொன்னார்கள், திஹாமா என்ற இடத்தில் மேய்ந்து கொண்டிருந்த என்னுடைய 200 ஒட்டகங்களை உன்னுடைய ஆட்கள் ஓட்டி கொண்டு வந்து விட்டார்கள், அந்த ஒட்டகத்தை வாங்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்ரஹா சொல்கிறான், உங்களை பார்த்தா ரொம்ப கண்ணியமான ஆளாக தெரியுது, பார்ப்பதற்கே மிடுக்கான தோற்றத்தில் இருக்கிறீர்கள், கண்ணியம் தானாக வருகிறது. நான் வாயை திறந்து பேச ஆரம்பித்தா கஅபத்துல்லாவை பற்றி பேசாமல், மக்கத்துல் முக்கர்ரமாவை பற்றி பேசாமல் 200 ஒட்டகத்தை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் பேசின உடனே உங்கள் மேலே உள்ள மரியாதையே எனக்கு போயிடுச்சு என்று அப்ரஹா சொன்னார். அப்போது அப்துல் முத்தலிப் சொன்னார்கள், ஒட்டகம் எனக்கு சொந்தமானது, ஒட்டகம் எனக்கு சொந்தமானது, அதை இழந்து நான் இருக்கிறேன், அதை கேட்க வேண்டிய இடத்திலே நான் இருக்கிறேன். கஅபத்துல்லா எனக்கு சொந்தமானதல்ல, அதை பராமரிக்கிற பொறுப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்தான், அவ்வளவுதான். கஅபத்துல்லா அல்லாஹுக்கு சொந்தமானது. பைத்துல்லா அதற்கு பெயர், அல்லாஹுடைய வீடு என்று பெயர். அங்கே கை வைப்பவர்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அந்த கஅபத்துல்லா யாருக்கு சொந்தமானதோ அவன் பார்த்துக் கொள்வான். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. 200 ஒட்டகத்தை மட்டும் கொடுன்னு வாங்கிக்கிட்டு அப்துல் முத்தலிப் மக்கத்துல் முக்கர்ரமா வந்துட்டான். நடந்த எல்லா செய்தியையும் தன்னோடு இருப்பவர்களிடத்திலே, தன்னுடைய உறவினர்களிடத்திலே, தன்னுடைய ஆளுமைக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோரையும் அழைத்து சொன்னார்கள். நேராக கஅபத்துல்லாவிற்கு வருகிறார்கள். அப்துல் முத்தலிபுடைய தலைமையிலே ஒரு குழு வருகிறது. கஅபாவிலே இருக்கக்கூடிய வளையங்களை, சங்கிலி வளையங்களை பிடித்துக் கொண்டு அப்துல் முத்தலிப் சில கவிதை வரிகளை படிக்கிறார். லாஹும்ம இன்னல் அப்த யம்னஉ ரஹ்லஹு ஃபம்னஅ ரிஹாலக. அல்லாஹ்வே, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டை பாதுகாத்துக் கொள்கிறான், உன்னுடைய வீட்டை நீ பாதுகாத்துக் கொள்.
லா யக்லிபன்ன ஸலீபஹும் வ மிஹாலுஹும் அபதன் மிஹாலக. சிலுவைகளோ தந்திரங்களோ உன்னுடைய தந்திரத்தை விட மிகைக்காது. அவர்களெல்லாம் தோற்று போய் விடுவார்கள். இன் குன்த தாரிக்குஹும் வ கிப்லத்தனா ஃபஅமுர் மா பதாலக. நாங்கள் எதை நோக்கி வணங்குகிறோமோ அந்த கிப்லாவை நீ யாரிடத்திலாவது ஒப்படைக்க வேண்டும் என்று விரும்பினால் ஃபப்தா மா பதாலக, ரப்பே உனக்கு என்ன தெரிகிறதோ அதை நீ செய், நீ விரும்புறதை செய், எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை என்று மக்காவில் இருக்கிற எல்லோரும் அப்துல் முத்தலிபுடைய தலைமையிலே துஆ செய்வதை போன்று சில கவிதை வரிகளை பேசி முடித்து விட்டார்கள். அப்ரஹா சரி இனி யாரும் நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை என்று நினைத்து சந்தோஷமாக உள்ளே வருகிறார். மக்கத்துல் முகர்ரமாவை நெருங்கிவிட்டான். எல்லை வந்துவிட்டது. அப்ரஹாவுடைய யானை படைகளில் பட்டத்து யானையாக இருந்த, தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருந்த யானை மக்கத்துல் முகர்ரமாவிற்குள்ளே செல்லாமல் படுத்து விட்டது. எப்படியெல்லாமோ அதை எழுப்பி பார்க்கிறார்கள், எழும்ப மறுக்கிறது. எப்படியெல்லாமோ சோதித்து பார்க்கிறார்கள், எழும்ப மறுக்கிறது. ஒன்றுமே புரியவில்லை. இந்த நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாளிலே ஒரு தடவை சொன்னார்கள். ஹிஜ்ரி 6 ஹுதைபியா என்ற இடத்திலே உடன்படிக்கை நடந்தது. மதீனாவில் இருந்து உம்ரா செய்யறதுக்காக மக்காவுக்கு வர்றாங்க சஹாபாக்களோட. ஹுதைபியா என்ற இடத்திலே தடுக்கப்பட்டார்கள். அப்போது நபிகளாருடைய ஒட்டகம் கஸ்வா என்ற ஒட்டகம் படுத்துக்கொண்டது. அதை எழுப்புனாங்க, எந்திக்கல. சஹாபாக்கள்லாம் சேர்ந்து சொன்னாங்க, இந்த கஸ்வா என்ற ஒட்டகம் இவ்வளவு பிடிவாதம் செய்கிறது, சண்டித்தனம் செய்கிறது என்று பேசிக்கொண்டார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், கஸ்வா சண்டித்தனம் செய்யவில்லை, அதனுடைய இயல்பு முரண்டு பிடிப்பதும் இல்லை. அப்ரஹாவுடைய யானையை யார் படுக்க வைத்தானோ அவன்தான் என்னுடைய ஒட்டகத்தையும் இங்கே படுக்க வைத்திருக்கிறான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஸஹீஹுல் புகாரிலே பதிவாகி இருக்கிறது. அப்ரஹாவுடைய யானைப்படை படுத்துக் கொண்டது, அவருடைய பட்டத்து யானை படுத்துக் கொண்டது, எழுந்திருக்க முடியவில்லை. நீண்ட நேரம் போராடியதற்கு பிறகு அந்த யானையை கிளப்பி உள்ளே அனுப்புகிறார்கள். எல்லோருமாக சேர்ந்து போகிறார்கள். ரப்புல் ஆலமீன் அப்போதுதான் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துகிறான். குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அல்லாஹ் கேட்கிறான், யானை படையை உங்களுடைய ரப்பு என்ன செய்தான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல். அவர்களுடைய சூழ்ச்சிகள் அனைத்தும் தவறிலே அவன் ஆக்கவில்லையா? யானைப்படை உள்ளே வருகிறது. ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய இராணுவத்தை அனுப்பவில்லை, வானவர்களை அனுப்பவில்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கவில்லை, ஆயுதங்களை எடுக்கவில்லை. கடலிலே இருந்து பறவைகள் கிளம்பி வந்தது. தஃப்சீர்கள் எழுதப்பட்டிருக்கிறது, கடலிலே இருந்து பறவைகள் கிளம்பி வந்தது. அந்த பறவைகளுடைய அலகிலே ஒரு சின்ன கல் இருந்தது. 2 கால்களிலும் 2 கல் இருந்தது. ஒவ்வொரு பறவையும் 3 கல்லை தூக்கிட்டு வந்துச்சு. பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், அது நெருப்பு குண்டு மாதிரி. அந்த கல் எவ்வளவு அளவு இருந்துச்சுன்னா தஃசீரில் எழுதுறாங்க, கொண்டக்கடல் அளவு இருந்துச்சு, அல்லது கடலைப்பருப்பு இருக்குல்ல, கடலைப்பருப்பு அளவு இருந்தது. அவ்வளவுதான். அந்த கல்லை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பறவையும் 3 கற்களை எடுத்துக்கொண்டு அப்ரஹாவுடைய யானைப்படையின் மீது வந்து வீசியது. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், அவர்களின் மீது சுட்ட கற்களை அது போட்டது. தஃசீரில் வருகிறது, அந்த கற்கள் யாரின் மீதெல்லாம் விழுந்ததோ அவர்களுடைய உடம்பு உள்ளுக்குள் எரிய ஆரம்பித்தது. அவர்களுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றாக பிய்ந்து விழுந்தது. படையில் இருக்கிற அத்தனை பேரின் மீது அது விழவில்லை. சில குறிப்பிட்ட மனிதர்களை பார்த்து பார்த்து அந்த கற்களை போட்டது. தஃசீரிலே வருகிறது, அந்த கல்லிலே யாரின் மீது போட வேண்டும் என்ற பெயரையும் அல்லாஹ் பதித்து வைத்திருந்தார். ரப்புல் ஆலமீனுடைய குதிரத்தை பாருங்கள், நினைத்தால் நிமிட நேரத்திலே அழித்து விடுவான். அந்த கற்களை கொண்டு வந்து எல்லோரின் மீதும் அது போட்டது. ரப்புல் ஆலமீனுடைய நாட்டப்படி யாரின் மீது போட வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்ததோ அத்தனை பேரின் மீது போட்டது. உள்ளுக்குள் உடம்பு எரிய ஆரம்பித்தது. அப்படியே மரணம் வரவில்லை, உறுப்புகள் துண்டு துண்டாக பிய்ந்து விழுந்தது. சில மனிதர்களை அல்லாஹ் கற்களை போடாமலும் வைத்திருந்தார். அப்ரஹாவின் மீதும் அந்த கல் விழுந்தது.
யானைகளின் மீது விழுந்தது. யானைகள் பிளறிக் கொண்டு ஓட ஆரம்பித்தது. மதம் பிடித்ததை போன்று முன்னேறி செல்ல முடியவில்லை, செத்து மடிந்தது. அப்ரஹாவின் உடலில் விழுந்த கற்கள் உடனடியாக அவனுக்கு மரணத்தை கொடுக்கவில்லை. அவன்தான தலைவன், எல்லா அநியாயத்துக்கும் அவன்தான வழிகாட்டினது. அவனுக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்கிறான். பாருங்கள், அவனுடைய மற்ற படையினர் எல்லாம் அலறி அடிக்கிறார்கள், என்ன நடக்கிறது என்று தெரியவில்லையே. இவ்வளவு நேரங்களாக, இவ்வளவு நாட்களாக சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் விருப்பமான உணவுகளை உண்டு கொண்டு, மதுக்களை அருந்திக் கொண்டு, ஆனந்தத்தோடும் களியாட்டத்தோடும் கவிதைகளை பாடிக்கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறோம் என்ற இருமாப்போடு தன்னை எதிர்த்து வந்த அரபு நாட்டிலே இருந்து வந்த இரு பெரும் படைகளையும் தோற்கடித்து விட்டு நாம் நினைத்ததை எல்லாம் சாதித்துக் கொண்டு வருகிறோம் என்று மகிழ்ச்சியில் இருந்த அந்த மக்கள் செய்வதறியாது விழி பிரிங்கி நிற்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்ரஹா துடிக்கிறான். கற்கள் உடம்பிற்குள்ளே போய்விட்டது, ஆனாலும் அவன் உயிர் போகவில்லை. இதை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சத்தமிடுகிறான், கூச்சலிடுகிறான். அவனை தூக்கி கொண்டு யமனை நோக்கி ஓடுகிறார்கள். அவனுடைய கூட்டத்தார்கள் எல்லாம், செத்தவர்கள் போக மீறி உள்ளவர்கள் எல்லாம் அவனை தூக்கி கொண்டு யமனை நோக்கி ஓடுகிறார்கள். தப்பிச்சம் பொழச்சம் ஓடிடுவோம் அப்படின்னு ஓடுறாங்க. சன்னா என்ற இடம் வரைக்கும் அவர்களால் ஓட முடிந்தது. வழியெல்லாம் அவருடைய உறுப்புகள் பீய்ந்து பீய்ந்து விழுந்தது. ஒவ்வொரு உறுப்புகளாக அழுகி அழுகி அப்படியே பீய்ந்து விழுந்தது. சன்னா என்ற இடம் வந்தபோது அவனுடைய இதயம் வந்து வெளியிலே விழுந்தது. ஆ என்று கத்தினான், அத்தோடு செத்து போனான் என்று வரலாறு நிறைவு பெறுகிறது. நாம் யோசிக்கிறோம், அன்பானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய ஆலயங்களை, அவனுடைய பள்ளிவாசல்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சில நேரங்களிலே அதை சுற்றி வணங்கி கொண்டிருப்பவர்கள், பாதுகாத்துக் கொண்டிருப்பவர்கள், பராமரித்துக் கொண்டிருப்பவர்கள் பலகீனமானவர்களாக ஆக்கப்படுகிற போது, பொருளாதார ரீதியிலேயோ ஆட்சி அதிகாரம் ரீதியிலேயோ இன்ன பிற சூழ்நிலைகளிலேயோ ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிற போது ரப்புல் ஆலமீன் உயர்தரமான தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. வரலாற்றினுடைய வழிநெடுகிலும் இதற்கான ஆதாரங்கள் காத்து கிடக்கிறது. இறைவனுடைய ஆலயத்தின் மீது யாரேனும் கை வைத்தால் ஒன்று அவர்களை அழிப்பான், அல்லது அவர்களுக்கான ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுப்பான், நேர்வழியை கொடுப்பான். இதை தவிர வேறொன்றும் நடப்பதில்லை. 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இந்திய தேசத்தினுடைய சின்னம் அவமானப்படுத்தப்பட்டது. நீங்கள் எல்லாம் செய்தி படித்திருப்பீர்கள். பாபர் மஸ்ஜிதினுடைய குப்பாவின் மீது பல்பீர் சிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். எல்லா வலைதளங்களிலும் அவருடைய போட்டோ வந்தது. காவி சட்டை அணிந்திருந்தான், திரிசூலத்தை கையில் வைத்திருந்தான். முதலாக அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துக் கொண்டிருந்தான். நான் தான் முதலிலே ஏறினேன். பல்பீர் சிங்குடைய வார்த்தை, நான் தான் முதலில் ஏறினேன். என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நான் ஆக்ரோஷத்தை கொடுத்தேன், சந்தோஷத்தை கொடுத்தேன். அந்த குப்பாவின் மீது என்னுடைய சூலாயுதத்தை வைத்து நான் தான் தட்டி நொறுக்கினேன். முதலாக அந்த காரியத்தை செய்தேன் என்றெல்லாம் வீர வசனம் பேசியவன். என்ன நடந்தது தெரியுமா? சில நாட்களிலேயே அவனுக்கு பைத்தியம் பிடித்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. நன்றாக இருந்த இளைஞன், ஆரோக்கியமாக இருந்த இளைஞன், சத்தான உணவுகளையும் சரியான பயிற்சிகளையும் தரப்பட்டு வளர்க்கப்பட்ட இளைஞன் பைத்தியம் பிடித்து அலைந்தான். தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொண்டான். தன்னுடைய தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரியவில்லை. தாயை புணர்வதற்காக பாய்ந்து போகிறான். அவனை கட்டி வைக்கிறார்கள். தன்னுடைய சிறுநீரை பிடித்தே அவன் குடித்தான். மிகப்பெரிய ஒரு கேவலத்தை அல்லாஹ் உண்டாக்கினான். என்ன நடந்தது தெரியுமா? அவனுடைய தாய் பதறுகிறார், கதறுகிறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. யாரிடத்திலாவது இதற்கான தீர்ப்பு கிடைக்குமா என்று தேடி அலைகிறார்கள். கைதேர்ந்த ஆலயங்கள் அவனை பார்க்கிறார்கள். ஒரு பரிகாரம் செய்தால் நீ நன்றாக ஆகுவாய் என்று சொல்கிறார்கள். அல்லாஹுடைய சில வசனங்கள் அவன் மீது ஓதப்பட்டது. சில நாட்களிலேயே சுகம் கிடைத்தது. விளைவு என்ன தெரியுமா? இந்த சுகத்தை எனக்கு கொடுத்ததற்காக நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்று அந்த பல்பீர் சிங் முகமது ஆமீராக மாறினான்.
முகமது ஆமிராக மாறினார், கலிமா சொன்னார். தன்னுடைய சொந்த செலவிலேயே இந்த தேசத்தில் 100க்கும் நெருக்கமான பள்ளிவாசல்களை கட்டிவிட்டு இன்று அவர் மரணமாகி இருக்கிறார் என்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசல் மீது கை வைப்பவர்களை ஒன்று அப்ரஹாவை போன்று அழைப்பான், அல்லது முகமது ஆமிரை போன்று அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். இது நிதர்சனமாக ரப்புல் ஆலமீன் நடத்தி காட்டுவான். ஒரு பள்ளிவாசல் நம்மை விட்டு போகிறது என்று நாம் கவலைப்படுகிறோம். சில பள்ளிவாசல்களை திட்டமிட்டு கை வைத்திருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். இந்தியாவில் மாத்திரம் 4000 பள்ளிவாசல்கள் குறி வைக்கப்பட்டிருக்கிறது. 60 ஆண்டுகால அஜெண்டாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் மஸ்ஜிதுகள் பழமையாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இருப்பவர்கள் சென்று ஏதேனும் ஆதாரங்கள் கிடைக்கிறதா என்பதை பார்த்து தலைமையகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய தூண்களை பாருங்கள், சுவர்களை பாருங்கள். பக்கத்திலே நீங்கள் குடியிருந்தால் ஏதேனும் ஆழமான குழிகளை தோண்டி ஏதேனும் சிலைகளை போடுங்கள் என்றெல்லாம் 60 ஆண்டுகளாக அவர்களுக்கு சொல்லப்பட்டு அதைத்தான் இப்போது ஒவ்வொன்றாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காசியில் இருக்கிற பள்ளிவாசல், மதுராவில் இருக்கிற பள்ளிவாசல், யூபியிலே சம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், அஜ்மீர் தர்கா ஷரீப், இப்படியெல்லாம் வரிசையிலே 4000 பள்ளிவாசலை வைத்திருக்கிறார்கள். நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும், கண்ணீர் விட்டு கதறி கேட்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் அவர்கள் என்று நினைக்க ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசல்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒரு செய்தி தெரியுமா? உலக நாடுகளிலேயே இந்தியாவில் தான் மஸ்ஜிதுகள் அதிகமாக இருக்கிறது. வேறு எந்த நாட்டிலும் மஸ்ஜிதுகள் இல்லை. மஸ்ஜிதுகளின் மீது எப்போது அவர்கள் தன்னுடைய கவனத்தை செலுத்தினார்களோ அப்போது அமெரிக்காவிலே வாரத்திற்கு 2 மஸ்ஜிது வீதம் ஒரு ஆண்டுக்கு 100 பள்ளிவாசல் உருவாகிறது. அமெரிக்காவிலே சர்ச்சுகளாக இருந்தக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் மஸ்ஜிதுகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இஸ்லாத்தை தழுவிவிட்டால் அவங்க காசுல கெட்ட ஆலயத்தை அவங்க பள்ளிவாசலை மாற்றாம பள்ளிக்கூடமாக மாற்ற போறாங்க. நடந்து கொண்டிருக்கிறது. சில நாடுகளில் இஸ்லாமே இல்லை என்று சொன்ன நேபாள் போன்ற நாடுகளில் கூட இந்த 15 ஆண்டுகளில் 1 லட்சம் பேர் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டே இருக்கிறான். பிரான்சில் அப்படித்தான், ஜெர்மனியில் அப்படித்தான், எல்லா நாடுகளிலும். மிகப்பெரிய நாடுகளிலே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 400 பள்ளிவாசல், 40 பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல்களாக இருந்தது. இன்று அதே நாட்டிலே 4000 பள்ளிவாசல்கள் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் மஸ்ஜிதுகளை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். ஒரே ஒரு வசனம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி. அல்லாஹ்வுடைய நூரை தன்னுடைய வாய்களினால் ஊதி அணைக்க அவர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய நூரை தன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பான், அதை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பான், பரிபூர்ணப்படுத்திக் கொண்டே இருப்பான். அல்லாஹுடைய ஜோதியை எவனாலும் அளிக்க முடியாது. எத்தனை மஸ்ஜிதுகளின் மீது அவர்கள் திட்டமிட்டு கை வைத்தாலும் கூட ஒன்று அவர்கள் அழிவார்கள், அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடியிருந்தால் அதை கொடுப்பான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் நாமும் சும்மா இருக்கக்கூடாது, அதற்கான முயற்சிகளில் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய கண்ணீரை இறைவனுக்காக நாம் கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி அமைக்க வேண்டும்.